ஓகே. எடிட்டோரியல் சம்மரி ட்ரை பண்ண போறோம். இது வந்து நான் டே 5க்கு போட்ட எடிட்டோரியல். முடிஞ்சா அதில எப்படி நம்ம பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நான் இவ்வளோ நாள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணத வச்சு நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். ஸோ அது பார்க்குறதுனா பார்த்துருங்க. ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ இருக்கும். இது வந்து சம்மரிக்காக. ஸோ இந்த கதை தெரியாதவங்களுக்கு நான் கதைய சொல்லிடுறேன். என்ன நடந்துச்சு அப்படின்னு. இப்ப டேக்கிங் சைட் அப்படிங்கிறது, அ இந்தியா வந்துட்டு இஸ்ரேல் கூட இப்ப ரிலேஷன்ஷிப்ல வந்து கொஞ்சம் நெறையா இருக்காங்க அப்படிங்கிற மாரி வேர்ல்டு ஃபீல் பண்ணுது. நம்ம வந்து இஸ்ரேல் சைடு இருக்கோம் அப்படிங்கிறது. அதான் டேக்கிங் சைடு அப்படிங்கிற கணக்கு. என்ன கதை அப்படின்னா, நம்ம மிஸ்டர் மோடி வந்துட்டு ஒரு ஒன் டே இதுவா வந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்க. எதுக்கு போனாருன்னா, நெறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து பைலேட்டரல் ஸ்ட்ராட்டஜிக் டெவலப்மெண்ட் அந்த நாடும் சரி, இந்த நாடும் சரி. நெறைய எம்ஓயூலாம் சைன் பண்ணாங்க. அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் இந்த இதுக்கெல்லாம் நெறைய சைன் பண்ணாங்க. எல்லாம் ஓகே. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, இவங்க இஸ்ரேலுக்கு போன இந்த டைம் வந்து சரியில்லாத டைமு. ஏன்னா, ஆல்ரெடி அங்க பிரச்சனை போயிட்டுருக்கு. லைக் காசால எவ்வளோ பிரச்சனைலாம் இருக்கு. பாலஸ்தீன் பிரச்சனைலாம் இருக்கு. இஸ்ரேல் நெறைய பேர் அங்க வார்ல வந்து அங்க இறந்து போயிட்டாங்க நெறைய பேரு. இப்போ இதனால இஸ்ரேல வந்து நெறைய பேர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. லைக் சர்டன் கண்ட்ரீஸ் ஜெர்மனி, பிரான்ஸ், யுகே இவங்கலாம் வந்து இவங்க பண்றது தப்பு. இஸ்ரேல் தப்புன்னு நெறைய கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாரி பிரச்சனை இருக்கிற இந்த டைம்ல, நம்ம இந்தியா சார்புல வந்து மிஸ்டர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு இப்படி போனது வந்துட்டு, ஒருவேள அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்களோங்கிற மாரி ஜட்ஜ் பண்ணப்படுது. நம்ம ஆத்தர் வந்து அத தான் மீன் பண்றாரு. லைக் பாலஸ்தீன பத்தி நம்ம வந்து கண்டுக்காம, இஸ்ரேல் கூட வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அவங்க கூட நம்ம சேர்ந்து இருக்கணும்னு நெனைக்கிற மாதிரி தான் வந்து ஜட்ஜ் பண்றாங்க. இதனால வந்து அரப் நேஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துல இருக்க மாட்டாங்கங்கிற மாரி இதுல ஆத்தர் சொல்லுவாரு. ஸோ நம்ம இது நாள் வரைக்கும் டிப்ளமேட்டிக்கா இருந்திருக்கோம். அதாவது நம்ம இவன் இவன் சைடு, அவன் சைடுன்னுலாம் இல்ல. இந்தியானாலே லைக் டிப்ளமசியா இருப்போம். நியூட்ரலா இருப்போம். ஏன்னா எல்லாரும் நமக்கு வேணும் அப்படிங்கிற மாரி தான் லைக் ஹிஸ்டரியா நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாரி ஒரு டேக்கிங் சைட் பண்ற மாரி லைக் ஒரு இதுல இருந்து நம்ம மாறுற மாதிரி இருக்கு. அப்படி நம்ம பண்ணக்கூடாது. இது நாள் வரைக்கும் நம்ம இருந்தத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து நம்ம எல்லார்கிட்டயும் நல்லா இருக்க முடியும். அப்படிங்கிற மாரி ஆத்தர் முடிச்சிருப்பாரு. இஸ்ரேல் கூட போறது தப்பு சொல்லல. பட் அதே நேரம் பாலஸ்தீன் கூடயும் நம்ம ஒரு நல்ல இத வந்து மெயின்டெயின் பண்ணணும். அந்த பேலன்சிங் வந்து நல்லா இருக்கணும். எப்பவுமே இந்தியா அப்படிதான் பண்ணும். இப்போ இப்படி பண்றது வந்து தப்பா இருக்கு. இது வந்து சரியா இருக்கணும். எகெயின் பேக் டூ ஃபார்ம் நம்ம கரெக்ட்டான ஒரு பேலன்ஸ் பண்ணணுங்கிற மாரி கதை முடியும். இப்ப இதுக்கு ஒரு சம்மரி நம்ம எழுதணும்னா எப்படி எழுதுறது? இப்ப நான் கதை சொல்லிட்டேன். கதை தெரிஞ்சுமே சம்மரி எழுதுங்கன்னா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இதுல நான் நெறைய சர்ச் பண்ணேன். எப்படிலாம் எழுதலாம் அப்படிங்கிறப்போ எனக்கு சில சில பாயிண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சுச்சு. அத மொத்தமா நான் அக்யூமுலேட் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அத வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். அத வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு சம்மரி எழுதுறதுக்கு முதல்ல நமக்கு ஒரு 4 விஷயம் தேவைப்படுது. டாபிக் என்னங்கிறத நல்லா நம்ம பார்க்கணும். இப்ப இத பொறுத்தவரைக்கும் டேக்கிங் சைடு அப்படிங்கிறது தான் டாபிக். இப்ப இதோட பேக்கிரவுண்ட் என்ன? இஸ்ரேலுக்கு மிஸ்டர் மோடி சார் போயிருக்காரு. அங்க எதுக்கு போனாரு? நெறைய பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. எம்ஓயு சைன் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் எப்படி பண்ணலாம்? அந்த மாரி ஒரு பேச்சுவார்த்தைக்காக போனாங்க. இதுதான் கதையோட பேக்கிரவுண்ட். பட் இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு? இந்த மாரி ஒரு இந்த மாரி ஒரு சரியில்லாத நிலைமையில, அதுவும் கரெக்ட்டா இஸ்ரேலுங்கிற கண்ட்ரி தான் வந்து பிரச்சனைக்குரிய கண்ட்ரியா இருக்கு. ஏன்னா, அவங்க தான் நெறைய பேர கொன்றுருக்காங்க. இப்ப பாலஸ்தீன்ல போயிட்டு வேற அவங்க நெறைய வீடு அமைக்கிறது, இவங்களோட ஆட்சி அங்க கொண்டுட்டு வர்றதுங்கிற பிரச்சனைலாம் இருக்கு. இந்த மாரி டைம்ல வந்து சார் போனது வந்து இப்ப தப்பா இருக்கு. இதுதான் வந்து அரப் நேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேல தப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிரியேட் ஆவுது. இதுதான் இஷ்யூ. எடிட்டோரியலோட இத எழுதுறவரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு? நம்ம இது நாள் வரைக்கும் டிப்ளமேட்டிக்கா இருந்திருக்கோம். நியூட்ரலா இருந்திருக்கோம். இந்த மாரி சமயத்துல வந்து நம்ம இன்னும் கரெக்ட்டா இருக்கணும். இன்னும் கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும்னு கதைய முடிக்கிறாரு. இப்ப இந்த 4 இத கணக்குல வச்சுட்டு நம்ம எழுதணும். இப்ப நடுவுல இருக்கிற கண்ட கண்ட பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு தேவ கிடையாது. ஏன்னா இப்ப நெறைய இங்கலாம் இருக்கும் பாருங்களேன். என்ன சொல்றது? மிஸ்டர் மோடியோட லேண்டிங் எழுதுறேன். வேற கலர் ஏதாவது யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு. டார்க் ப்ளூ எடுத்துக்கிறேன். ஸோ மோடி லேண்ட் பண்ணதுலருந்து நேத்தன்யாஹூ வந்து கம்ப்ளீட்டா வந்து அவர் கிளம்புற வரைக்கும் கூடவே இருந்தாரு எஸ்கார்ட்டட். இதெல்லாம் நமக்கு தேவ கிடையாது. இதெல்லாம் நம்ம ஒமிட் பண்ணிறலாம். அண்ட் எம்ப்ளாய்மென்ட் 50,000 பேருக்கு வந்து இந்தியால இருக்கிற 50,000 பேருக்கு ஒரு எம்ப்ளாய்மென்ட் இன்னும் நம்ம வசதி பண்ணி குடுக்கணும்னு அவங்க பண்ண பேச்சுவார்த்தை. இதெல்லாம் தேவையில்ல. 70,000 பீப்பிள்ஸ வந்து ஆ காசால இறந்து போனாங்க. இஸ்ரேல் நடத்துற வார்னால. ஸோ இந்த மாரி ஃபேக்ட்ஸ், டேட்டாஸ்லாம் நமக்கு தேவ கிடையாது. இந்த இப்படி ஒரு குரூப் அமைச்சாங்க. இந்தியா, இஸ்ரேல், யுஎஸ், இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்ல. இந்த 12U2 இதெல்லாம் நமக்கு தேவ கிடையாது. அதனால தான் நான் 4ஆ வந்து பிரிச்சிருக்கு. ஒரு டாபிக் என்ன? என்ன பேக்கிரவுண்டு? அந்த பேக்கிரவுண்ட்ல இருந்து என்ன இஷ்யூ கிரியேட் ஆச்சு? அந்த இஷ்யூவ வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? ரிசால்வ் பண்றதோ, இல்ல கருத்து தெரிவிக்கிறதோ, ஆத்தர் கடைசி என்ன முடிக்கிறாரு? இப்படிங்கிற இந்த 4 பாயிண்ட்.
எடிட்டோரியல்னு எழுதுறதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு இன்டென்ஸ்டா கொஞ்சம் ஒரு மெத்தட் இருக்காம். எடிட்டர் மெத்தட்ன்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. என்னன்னா, எடிட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, என்ன ஈவென்ட், அந்த ஈவென்ட்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ், அதாவது இந்த 4 தான். அது இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு செப்பரேட்டா எழுதியிருக்காங்க. என்ன இஷ்யூ, ஆத்தரோட டோன் எப்படி இருக்கு? லைக் ரொம்ப ஹாப்பியா எழுதுறாரா? இல்ல வார்னிங் குடுக்குற மாரி எழுதுறாரா? இல்ல இது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூன்னு சொல்ல வராரா? கிரிட்டிக்கல்ன்னு சொல்ல வராரா? அந்த டோன் என்ன? கடைசியா ஆத்தரோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு? அத எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு கன்க்ளூஷனோ, ஒரு சஜஷனோ ஏதோ ஒண்ணு இருக்கும். ஸோ இந்த மாரி முதல்ல நம்ம ஒரு எடிட்டோரியல படிச்சோம்னா எழுதி வச்சுக்கணும். ஸோ இப்ப இத பொறுத்த வரைக்கும் நம்ம எழுதலாம். என்னென்ன அப்படின்ட்டு. இப்ப என்ன ஈவென்ட்? இந்தியாவும், இஸ்ரேலும் அதோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி. ஓகே. நான் இப்ப எழுதுறது வந்து நேத்து ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஸோ இந்தியா, இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப்ப பத்தி தான் ஈவென்ட்டே பேசுது. அதுல என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு? ஓகே. அது கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். இருக்கட்டும். அப்ப இதுல என்ன இஷ்யூ? நம்ம டிப்ளமேட்டிக்கா அந்த ஒரு பேலன்ஸ் இல்லங்கிறது தான் இங்க இஷ்யூ. டிப்ளமேட்டிக் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. அதுதான் இஷ்யூ. சரி. ஆத்தரோட டோன் எப்படி இருக்கு? ரொம்ப காஷியஸா இருக்கு. அதாவது எச்சரிக்கை பண்ற மாதிரி இருக்கு. இது தப்பு. இப்படி இருந்தா சரியா இருக்காது. நம்ம பழைய மாரி டிப்ளமேட்டிக்கா இருக்கணும். எச்சரிக்கை. ஓகே. இப்போ இது கடைசி இது எப்படி முடிக்கிறாரு? நாம வந்து இந்த அ டிப்ளமேட்டிக் இத வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அப்படிதான் இருந்தோம். மெயின்டெய்னிங் டிப்ளமேட்டிக் பேலன்ஸ் ஆஃப் ஃபாரின் பாலிசி. இதெல்லாம் வெளி இது கூட இருக்க நம்மளுடைய உறவு தானே. ஸோ அந்த ஃபாரின் பாலிசி. இத நம்ம மெயின்டெயின் பண்ணணுங்கிறது தான் கன்க்ளூஷனா வந்து முடிக்கிறார். அதுதான் நல்லது. இஸ்ரேல் கூட போறது தப்பு கிடையாது. கரெக்ட் தான். பட் அட் த சேம் டைம் பாலஸ்தீன் கூட இருக்கக்கூடிய ரிலேஷன மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு தான் கன்க்ளூஷன்ல முடிப்பாரு. ஒப்பீனியன்லலாம் என்ன எழுதுறேன்னா, இப்ப நம்ம தப்பு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஜட்ஜ் பண்ணப்படுவோம் அப்படிங்கிறத சொல்றாரு. லைக் அந்த அரேப் நேஷன்ஸ் கம்ப்ளீட்டா வந்து நம்மள வேற மாரி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த இத எழுதலாம். உள்ளுக்குள்ள டீட்டெயில்ஸ் வந்து எம்ஓயு சைன் பண்ணாங்க. இதெல்லாம் இங்க எழுதிக்கலாம். ஃபில் பண்ணிக்கலாம். அதாவது மேஜரான போர்ஷன் ஈவென்ட், இஷ்யூ, ரிசல்ட், அந்த டோனு இதெல்லாம் வச்சுட்டு நடுவுல நம்ம கொஞ்சம் இந்த மானே தேனே மாரி நம்ம கதைய வந்து சொருகிக்கலாம் உள்ள. அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்ப இத வச்சு ஓகே. இப்ப இது தெரிஞ்சிருச்சு. அப்ப நமக்கு வந்து லைக் ஃபார்மலா சில சென்டென்ஸ் வேணும். அதுக்கான பேசிக் டிப்ஸ் தான் நான் இது எடுத்துட்டு வந்தேன். என்ன சொல்லலாம்? த எடிட்டோரியல் டிஸ்கஸஸ் அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு எடிட்டோரியல் எடுத்தாலும் இதுதான் நமக்கு ஸ்டார்ட்டிங் ஒரு லைனா நம்ம போட்டுக்கலாம். என்ன டிஸ்கஸ் பண்ணுது? குரோயிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்ரேல். ஏன்னா நம்ம இப்ப அங்க தான ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண நெனைக்கிறோம். லைக் அத இன்னும் வளர்க்கணும்னு நெனைக்கிறோம்ல. ஸோ குரோயிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் இந்தியா அண்ட் இஸ்ரேல். ஓகே. அப்போ இந்த எடிட்டோரியல் வந்து என்ன ஹைலைட் பண்ணுது? இதுல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா? அந்த கன்சர்ன் எத பத்தின கன்சர்ன்? நான் இத சேர்த்து எழுதுறேன். லைக் இந்த 4 வார்த்தை இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நான் இங்க என்ன எழுதுறேன்னா, இட் ஹைலைட்ஸ் கன்சர்ன். எத கன்சர்னா இருக்கு? இந்தியாவினுடைய இந்த அப்ரோச் அதாவது இஸ்ரேலுக்கு ஏத்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம சொல்லணும். அப்ரோச். இட் ஹைலைட்ஸ் கன்சர்ன்ஸ் தட் இந்தியாவின் உடைய அப்ரோச் மே அப்பியர் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிவ் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாரி அமையுது. மேங்கிறப்போ லைக் அப்படியேதான் அமையுது. அப்படிதான் நினைக்கிறாங்க, நினைக்கப்படுவாங்க அப்படிங்கிற மீனிங் மே. மே அப்பியர் ஸ்ட்ராங்லி சப்போர்ட்டிவ் ஆஃப் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்காக கன்சர்ன் இருக்கு. இது ஹைலைட்டே இது அதான். அங்க நீங்க சாயிறீங்கப்பா, சைடு எடுக்குறீங்கப்பா, அந்த சைடு டேக்கிங் சைடு ஹெட்டிங்கே இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ட இப்ப இங்க எழுதியிருக்கலாம். ஓகே. இந்த கன்சர்ன் அபௌட் தான் இங்க வந்துருச்சுல்ல. ஓகே. இத விட்டுறலாம். இதுவே ஒரு 3 லைன் கிட்ட வந்துரும். லாஸ்ட்டா இப்ப இந்த ஆர்டிக்கிளோட ஒரு முடிவ சொல்லணும்ல. நம்ம எடிட்டர் வந்து என்ன சஜெஸ்ட் பண்றாரு? ஆம், இஸ்ரேல் கூட இருக்கிறது ஓகே தான். தேவ தான். பட் ஆனா, பாலஸ்தீன் கூடயும் நம்ம வந்து அத நல்ல வகையில மெயின்டெயின் பண்ணணும். ஸோ சஜெஸ்ட் தட் இந்தியா ஷுட் மெயின்டெயின் அ பேலன்ஸ்ட் ஒரு டிப்ளமேட்டிக் அப்ரோச்
நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதே நேரம் while developing ரிலேஷன்ஸ் வித் இஸ்ரேல். இஸ்ரேல் கூட ரிலேஷனை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிற அதே சமயம் while இந்தியா should maintain a balanced diplomatic approach. இதை தான் இந்த ஆர்டிக்கிள் சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னு முடிச்சிடலாம். ஈஸியா இருக்குல்ல. எங்க இருந்தா நமக்கு ஆரம்பிக்கனே தெரியாம இருக்கும்போது எடிட்டோரியல் என்ன டிஸ்கஸ் பண்ணுது. இப்ப நம்ம லீவ் லெட்டர்லாம் எழுதுவோம்ல, எடுத்தோன்னே நம்ம கை போகும் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு எடுத்தோன்னே த எடிட்டோரியல் டிஸ்கஸஸ். எடிட்டோரியல் என்ன ஹைலைட் பண்ணுது, இந்த ஆர்டிக்கல்ல இருக்க பிரச்சனையை பத்தி நமக்கு என்ன என்ன பிரச்சனை ரைஸ் ஆகுது, ரைசஸ் கன்சர்ன் அபவுட் எதை பத்தி, ஆர்டிக்கல் என்ன சஜஸ்ட் பண்ணுது. இந்த 4 வார்த்தை ஒரு தாரக மந்திரமா வச்சுட்டு உள்ளுக்குள்ள நம்ம வந்து இந்த எடிட்டர்ல நம்ம வந்து ஷார்ட்டா இந்த மாதிரி எழுதியிருக்கோம்ல, இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதணும்னா ஒரு சம்மரி கிரியேட் ஆயிரும். ஸோ நான் இன்னும் இப்பதான் எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு 15 எடிட்டோரியல்ஸ் கிட்ட நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது எல்லா இடத்துலயும் அப்ளை ஆகுதா, எங்கெல்லாம் எனக்கு டவுட் வந்துச்சு, எங்கெல்லாம் என்னால சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண முடியல, இது எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஒரு 15 நாளைக்கு அப்புறம் ஒரு 15 எடிட்டோரியல்ஸ் நான் ட்ரை பண்ணிட்டு ஒரு லைவா கூட ஒரு எடிட்டோரியல் போடலாம். யாராவது கூட சொல்லுங்க, லைவா எனக்கு கொடுங்க, என்னால அப்ப அப்ரோச் பண்ண முடியுதா, அப்பனா என்னோட மெத்தட்ஸ் கரெக்ட்டுங்கிறது எனக்கும் அப்ப தெரியும். இது என்னோட மெத்தடுன்னு இல்லை, நான் கூகுளில் நிறைய சர்ச் பண்ணும்போது தான் இந்த மெத்தட்ஸ்லாம் காட்டுச்சு. ஸோ ஒரு லைவ்லங்கிறப்போ நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு. ஸோ அப்போ வந்து அந்த சம்மரி எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ யாராவது சம்மரி எழுதணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சின்ன சின்ன ஹிண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. நீங்க ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்றீங்கன்னா அதையும் சொல்லுங்க. பிகாஸ் யார் யாருக்கு என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அதை ஒருங்கிணைச்சு நம்ம வந்து எங்க தப்பாகுது, இன்னும் என்ன டெவலப் பண்ணலாம்னு குட்டி குட்டி ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும் நமக்கு. இப்போ இது சும்மா கிடையாது. இப்போ இது பண்றது எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகும். டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் எழுதுவோம். எடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எஸ்பிஐபிஓ தான் வரும். ஸோ அங்க நமக்கு யூஸ் ஆகும். ஒரு சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நமக்கு யூஸ் ஆகும். ஓவராலா அந்த கதை இப்போ ஒரு ஆர்சியே படிக்கிறோம்னா மேல இருந்து படிச்சுட்டு திருப்பி சிலர் திருப்பி படிப்பாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே. படிக்கும் போதே அந்த கதை நமக்கு ஃபீல் ஆகணும். இதெல்லாம் சம்மரி எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பேக் எண்ட்ல டெவலப் ஆகும். ஸோ ஓகே. அவ்வளவுதான், எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல வந்து சில கீவேர்ட்ஸும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். கீவேர்ட்ஸ் ஏன்னா இப்போ ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்லாம் எழுதுனா அதோட மார்க் அலாட்மெண்ட்டே வந்து சர்டன் கீவேர்ட்ஸ் வச்சிருக்கு, இதெல்லாம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னு. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ளமசிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நியூட்ரலா நம்ம இருக்கணும். அந்த வார்த்தை லைக் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பார்ட்னர்ஷிப்காக தான் அவர் இஸ்ரேலே போனார். ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். இந்த மாதிரி கீவேர்ட்ஸும் நம்ம வந்து ரீட் பண்ணும்போது எழுதி வச்சுக்கிட்டா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நடுவுல. இல்லைன்னா என்னடா வார்த்தை போடுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ இந்த பேசிக் டிப்ஸை வச்சு அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கை கிரியேட் பண்ணிடலாம். எடிட்டர் மெத்தடை வச்சு என்ன எழுதணுங்கிற ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். கீவேர்ட்ஸை வச்சு எப்படி இன்னும் அழகா அதை மாத்தலாங்கிற ஒரு ஐடியா கிரியேட் ஆகும். இதை நம்ம வந்து ஒரு ஒரு லாங் டைம்ல பண்ணும்போது கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஏன்னா இதை படிக்கும் போதே எனக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஓகே, இதை ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். யாருக்காவது இது பண்ணணும்னு தோணுச்சுன்னா பண்ணுங்க. பண்ணிட்டு என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கறத மட்டும் எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஓகே கைஸ், பார்ப்போம். தேங்க் யூ ஸோ மச்.